அதிகமாக இருக்கீங்க. என் தாய் குழந்தைகளே, உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறது இதுதான். உறுதியாக நீங்க விஜய பிரபாகர வெற்றி பெற செய்தவுடனே நிச்சயமாக இங்கு இருக்கின்ற பெண்களுக்கு, அதுவும் தாய் குழந்தைகளுக்கு தையல் பயிற்சி மற்றும் கணினி பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் உறுதுணையாக உங்களுக்கு இருந்து நீட் பயிற்சி மையங்களை நாங்கள் கொண்டு வர போகிறோம். நாங்களே பயிற்சி கொடுத்து, நாங்களே தையல் மெஷினும் வாங்கி கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒளி ஏற்றுவோம் என்று என் தாய் குழந்தைகளுக்கு முதல் வாக்குறுதியை நான் சொல்றேன். இது நம்ம சொந்த செலவுல கேப்டன் உழைப்பில் சம்பாதிச்ச அந்த பணத்தில் இங்க இருக்கின்ற பெண்களுக்கு விஜய பிரபாகர் தருவார். அது மட்டும் இல்லை, பெண்கள் நாட்டின் கண்கள் என்கின்ற திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 6 லட்சம் ரூபாய் இந்த விருதுநகர் தொகுதி மக்களுக்கு வழங்கப்படும். 5 வருஷத்துல 30 லட்சம் ரூபாய் இங்க விருதுநகர் தொகுதியில் இருக்கின்ற பெண்களுக்கு உங்களுக்கு ஊக்கத்தொகையாக தரப்பட்டு உங்கள் வாழ்வில் ஒளியேற்றப்படும். அது ஆகஸ்ட் 25 கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த தொகுதியில் ஒரு விழாவாக எடுத்து அந்த நிதி உங்களை வந்து செய்வோம் என்ற வாக்குறுதியை என் தாய் குழந்தைகளுக்கு நான் தருகிறேன். உறுதியாக உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த மண்ணின் மைந்தர், சிங்கம் பெற்றெடுத்த சிங்க பிள்ளை உங்களுக்காக உழைக்க விஜய பிரபாகர் அவர்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை நீங்க தரணும். இன்னைக்கு அவரை எதிர்த்து போட்டியிடுபவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். 10 வருஷமா எம்பி ஆக இங்கு இருந்து ஒரு வாட்டியால் தொகுதி பக்கம் வந்தாரா? 10 வருஷம் ஒருத்தர் எம்பியா இருந்தாரு, ஒரு வாட்டியாவது தொகுதி பக்கம் வந்தாரா? கொடுத்த வாக்குறுதிகளை உங்களுக்கு நிறைவேற்றினாரா? இன்னைக்கு வந்தாரா? இன்னைக்கு வந்தாரா? நான் வரேனோட இன்னைக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்தாரு. நம்பிட்டீங்களா அவரைய நீங்களா? ஏன்னா நான் இன்னைக்கு வரப்போற ஈவினிங் இன்னைக்கு அங்க வர்றது. அதனால 10 வருஷம் என்ன பண்ணாரு? இன்னைக்கு வந்தவர் 10 வருஷம் என்ன பண்ணாரு அப்படின்றதான் இங்க கேள்வி. இன்னைக்கு பெண்கள் கிட்ட எல்லாம் ஏதோ ஒரு நோட்டீஸ் கொடுத்து கையெழுத்து வாங்கி 1 லட்சம் ரூபாய் தரேன் ஏமாத்திட்டு இருக்காருன்னு எல்லாரும் எனக்கு புகார் அளித்தாங்க. ஆனா 10 வருஷம் செய்யாதவரு இனிமேல் என்ன செய்ய போற அப்படின்றத நீங்க யோசிக்கங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. ஆனா கேப்டன் எப்படி, கேப்டன் புள்ள எப்படி அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு வார்த்தை சொன்னதுதான், அதுல மாற்றமே கிடையாது. துளசி கூட வாசம் மாறும், வார்த்தை சுத்தம் முக்கியம், கொடுத்த வாக்குறுதிகள் இங்க முக்கியம். அவரு வாணி தாகூர்னு சொல்லி போய் டெல்லிக்காரர் அவரு. ஆனா இங்க விருதுநகர்ல இருந்து விருதுநகர்ல தங்கக்கூடியவர் விஜய பிரபாகர். உங்களுக்கு டெல்லிக்காரர் வேணுமா இல்ல விருதுநகர்காரர் வேணுமா? விருதுநகர்காரர் தான் நமக்கு வேணும். நம்ம மக்கள் பிரச்சனைய வந்து கேட்டு தெரிஞ்சு உங்களோட ஒன்னா இருந்து தாயா பிள்ளையா பழகி ஒரு பிள்ளையா உங்க கூட இருந்து உங்க கஷ்டம் என்னன்றதை தெரிஞ்சு அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒருத்தர் தான் இங்க ஜெயிச்சு வரணும். 10 வருஷமா இருந்தார், என்ன பண்ணாரு? எதுக்கு இன்னைக்கு வர்றாரு? நேத்தெல்லாம் எல்லா பக்கம் ஒரு விரட்டி அடிச்சாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? விருதுநகர்ல ஒரு பக்கம் நேத்தெல்லாம் ஓட்டு கேட்க போகும்போது மக்களே அவரை விரட்டி அடிச்சிருக்காங்க. ஏன்னா 10 வருஷமா வராத ஏன் இப்ப வர அப்படின்னு சொல்லி. ஆனா விஜய பிரபாகர் இங்கேயே வீடு எடுத்து உங்களோடய தங்க போறாரு. உங்க பிரச்சனைகளை வந்து உங்களோட இருந்து கட்டாயம் கேட்பார். இங்க 6 சட்டமன்றத்திலையும் ஒரு இடத்திலையும் நாம அலுவலகம் போட போறோம். நீங்க யாருன்னாலும் தம்பியை வந்து பார்க்கலாம். பார்லிமெண்ட் இருக்கும்போது டெல்லியில இருப்பார், மற்ற நேரம் தொகுதியில இருந்து மக்களுக்காக உதவி செய்து நிச்சயமாக இந்த தொகுதிக்கு வேண்டிய எல்லா திட்டங்களையும் செய்து நமது விருதுநகர் தொகுதியை முதன்மையான தொகுதியாக கொண்டு வந்து படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அனைத்தையும் கொடுத்து இந்த தொகுதியை மேம்படுத்துவார் என்று சொல்ற விஜய பிரபாகருக்கு வாய்ப்பு தருவீங்களா? வெற்றியை தருவீங்களா? கொட்டும் அரசு சின்னத்திலே வாய்ப்பு தருவீங்களா? 4வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தருவீர்களா? நீங்க நம்பி ஓட்டு போடுங்க. கேப்டனை தான் நம்ம தவற விட்டுட்டோம் எல்லாரும் நினைக்கிறீங்க. கேப்டனை தவற விட்டவங்க விஜய பிரபாகரை தவற விட்டுறாதீங்க.
கேப்டன் செய்ய வேண்டியதை விஜய பிரபாகர் கேப்டனாக இருந்து உங்களுக்கு செய்வார் என்பதை மீண்டும் உங்ககிட்ட நான் சொல்றேன்.